ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாரி இந்த எபிசோட் சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவளுக்கு வாங்கி கொடுத்த அந்த புது கார டிரைவ் பண்ணிட்டு இருக்க. அவன் முன்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குது. ஸோ அத பார்க்குற அவளுமே இப்போ பயந்து போய் அவ வண்டியை ஸ்டாப் பண்றா. இப்போ அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை நெருங்கி வர அதோட முகத்தை இப்போ நம்ம காட்டுறாங்க. அது அந்த பாலா தான். சாருவை கிட்னாப் பண்ணி அதை வச்சு நம்ம ஹீரோயினை டான்ஸோட வச்சிருப்பானே அவன் தான். உன்னோட மனக்கதவை தான் அடிச்சிட்டு அட்லீஸ்ட் இந்த காரோட விண்டோவையாச்சும் ஓப்பன்ல வைக்கலாம்ல. அன்னைக்கு என்னோட கணத்துல நீங்க ஊங்கி அற விட்டல அதோட வலியை இன்னுமும் என்னால உணர முடியுது. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சும்மா அவனை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ எதுக்கு என்கிட்ட பேசணும், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பா. பொதுவா இந்த வெட்டில் பூச்சி தான் விளக்க தேடி போகும், ஆனா இன்னைக்கு அந்த விளக்கே வெட்டில் பூச்சியை தேடி இங்க வந்திருக்கு. இதனால வரைக்கும் நான் தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் கௌரி, ஆனா இனிமேட்டு நீ என்ன ஃபாலோ பண்ண போற அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, நீ என்ன வளர்ற, நான் எதுக்காக உன்னை ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கேட்பா. ஆனா அவனும் எதுவுமே சொல்லாம ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுவான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அவரோட வண்டி இப்போ மூவ் ஆகுது. என்னாச்சுன்னு அவளுமே இப்போ வெளியே வந்து பார்த்தா காரோட ஒரு டயர் பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கும். அந்த டயரை வெளியே எடுக்கிறதுக்காக அவளுமே இப்போ அந்த வண்டியை தள்ள ட்ரை பண்ணுவா. அப்போ அன்னைக்கு நைட்டு அந்த பாட்டில டான்ஸ் பண்ணதையும் அங்க இருந்தவங்க எல்லாம் அவளை பத்தி தப்பா பேசினதையும் நினைச்சு பார்த்து அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அப்படியே நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ என்னோட பிரதர்ஸ் மாதிரி என்னால் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ முடியாதா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் அம்மா கூட அவன் சண்டை போட நினைச்சு அவனுமே இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னோட பையன் விஹான் பார்த்த அந்த சூனியக்காரி யாரு அப்படின்னா அந்த காமினி திரும்ப வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி வீணாவும் கேட்க, அது எப்படி சாத்தியமாகும், நாம தான் அவளை சிறப்பிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதுல இருந்து அவளால் எனக்கும் தப்பிச்சு வர முடியாது, ஒருவேளை அதே மீறி அந்த சிறையில இருந்து தப்பிச்சிட்டானா அதுக்கப்புறம் அந்த காமெடி கிட்ட இருந்து யாரும் எங்க ஃபேமிலியை காப்பாத்துறது, ஒருவேளை நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அந்த காமெடி அந்த கட்டுல இருந்து வெளியே வந்திருந்தா அது அவளுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். சூனியக்காரங்க மட்டும் இல்ல, எந்த ஒரு சக்தியும் மனுஷங்க மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறத கண்காணிக்க வேண்டியது பிரதமன்சியான எங்களோட கடமை. இந்த சிட்டிக்குள்ள வர 4 டைரக்ஷன்லயும் எங்களோட ஆளுங்க இருக்காங்க. சூனியக்காரங்களால அவங்க நினைச்ச உருவத்தை எடுத்து யாரை வேணாலும் ஏமாத்திட முடியும், ஆனா அவங்களால அந்த தீபத்துல இருந்து வர இந்த பிரகாசமான ஒளியை எப்பவும் ஏமாத்தவே முடியாது. எந்த ஒரு சூனியக்காரியும் இந்த விளக்கோட பக்கத்துல வந்தானா அப்ப இதுல எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீபத்தோட நிறம் மாறி அவளை ஈஸியா நம்ம காட்டி கொடுத்துரும். அப்புறம் இது நாள் வரைக்கும் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தீபத்தோட நிறம் மாறவே இல்லை. அப்படின்னா காமினி இன்னும் சிட்டிக்குள்ள வரவே இல்லை. அப்ப அது காமினி இல்லைன்னா அந்த சூனியக்காரி யாருங்கிற மாதிரி வீணாவும் கேட்க, இது கண்டிப்பா வேற யாரோவா தான் இருக்கணும், அவ இந்த சிட்டில இருக்க ஏதாவது ஒரு மூலையில அடப்பட்டு கடந்திருக்கணும், அப்ப ஏற்பட்ட அந்த கால சர்ப்ப சூரிய கிரகணத்தினால அவ வெளியே வந்திருக்கணும். இதை கேட்கிற நம்ம வீணாவும் அவளுக்கு என்னதான் வேணுங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா அவளுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அந்த முதல் டெட் பாடி உன்னோட வீட்டுல இருந்து கிடைச்சிச்சு, அதை வச்சு பாக்குறப்ப உன்னோட ஃபேமிலியே இப்ப ஆபத்துல இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது, எப்படி என்னோட விஹானியும் என் ஃபேமிலியும் காப்பாத்துறதுங்கிற மாதிரி வீணாவும் கேட்க, இப்ப அவங்களும் போய் பெட்டியில துணியில சுத்தி எதையோ கட்டி வச்சிருக்காங்க, அதை அங்க எடுத்துட்டு வராங்க. இது அந்த நாகமணியோட துகள்களால் செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த மணல். இப்ப ஒரு அம்மாவை நம்ம காட்டுறாங்க. அவங்களோட குழந்தைகிட்ட இந்த மணில உன்னோட எல்லா சக்திகளும் அடங்கியிருக்கு, நீ வளர்ந்து பெரியவனானதும் இதுவே உன்னை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப அவங்க அந்த மணலை கொடுத்து இதை உங்களோட வீட்டோட 4 மூலையிலையும் தூவி விடுங்க, இந்த மணல் மூலயமா உங்க வீட்டுல இருக்க விளக்குக்கு சக்தி கிடைக்கும், அதுக்கப்புறம் எந்த சூனியக்காரியும் இந்த மணலான கோட்டை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள வந்தா அதுல எரிஞ்சிட்டு இருக்க அந்த தீபத்தோட ஒளி மஞ்சள்ல இருந்து சிகப்பு நிறமா மாறிடும், நீங்க எல்லாரும் எதுக்கும் தயாரா இருங்க, ஏன்னா சீக்கிரமே இந்த சூனியக்காரி உங்களை தேடி வரப்போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின், நான் எப்பெல்லாம் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் நினைச்சு ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் அதை விட கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது, ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை இந்த பள்ளத்துல இருந்து சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி அவளுமே இப்ப அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த டாக்ஸியை வெளியெடுக்க ட்ரை பண்ணுவா. இப்படி அங்கே நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மேலே இருந்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்போ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வண்டியை வெளியே எடுத்து விடுவான். கார் இப்படி தானாவே அந்த பள்ளத்துலேருந்து வெளியே வந்ததுனால நம்ம ஹீரோயினுமே எக்ஸைட் ஆகி இனி இந்த கௌரி எதுக்குமே பயப்பட போறதில்ல, ஏன்னா அந்த ஆண்டவனே என் பக்கம் இருக்கான், ஓம் நம சிவாய. அப்போதான் நம்ம ஹீரோவும் அவரோட அந்த முகத்தை தெளிவாக பார்ப்பான். அது வரைக்கும் அவன் யாரோ ஒருத்தவங்க தான் வண்டி எடுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவன் வண்டியில் ஏற போக ஹீரோவும் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த காரை ஃப்ரண்ட்ல நகர்த்திடுவான். ஹீரோ உனக்கு என்னதான் ஆச்சு, நான் என்ன ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இப்போ கார் கிட்ட வர திரும்பவும் நம்ம ஹீரோ அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி காரை மூவ் பண்ணுவான். இப்படி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு நல்லா ஆட்டம் காட்டினதுக்கு அப்புறம் அவளுமே இப்போ அந்த வண்டியில ஏறி உட்கார்றா. ஒரு வழியா இங்கிருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண, அப்ப அங்க மேல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்து அவளும் ஷாக் ஆகி வெளியே வந்து பாப்பா. ஆனா இப்ப அதுக்குள்ள அவனுமே அங்கிருந்து போயிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க வீணா பிரதமன்சி அவங்க கிட்ட சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க வர பாட்டி அவங்கள பார்த்து, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க போற, அவங்க நம்ம கிட்ட சொன்ன மாதிரி வீட்டை சுத்தி இருக்க நாலா பக்கமும் அந்த மணல் வச்சு நம்ம கூட போட்டிருக்கோம், சோ எந்த ஒரு சூனியக்காரையாலையும் நமக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ள வரவே முடியாது, ஒருவேளை அதே மீறி அவங்க வந்தானா நம்மளால ஈஸியா அவளை கண்டுபிடிச்சிட முடியும், ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னோட ரூமில் போய் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அதே நேரத்தில் அந்த வீட்டை சுற்றி இருக்க அந்த கோட்டை தாண்டி யாரோ ஒருத்தவங்க உள்ள வர மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்போ வீணாவோட ரூமில் எரிஞ்சிட்டு இருக்க அந்த விளக்கோட கலர் மாற ஆரம்பிக்குது. உடனே வீணாவும் அங்கே இருக்க அந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீட்டில் இருக்க மற்ற எல்லாரையும் அலர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்க எல்லா விளக்கும் சிகப்பு கலரில் எரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த தீய சக்தி இப்போ நேராக ஹால் இருக்க ஏரியாவுக்கு வருது. அங்கேயும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க, அதுவுமே இப்போ சிகப்பு கலரில் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வீணாவும் மற்றவங்களும் அவங்களோட கையில் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கே வராங்க. இதோட அம்புல நாகமணி
நாகமணியோட சக்தி இருக்கு. உன் உயிர் மேல உனக்கு ஆசை வந்தா உடனே இங்கிருந்து போயிடு. உன்ன மாரி சூனியக்காரிய பயமுறுத்துறதுக்காக இல்ல, அழிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுதத்த நான் என் கையில எடுத்திருக்கேன். அப்ப மேல ரூம்ல தூங்கிட்டு இருந்த ஹர்ஷும் மத்தவங்களும் அங்க வராங்க. ஆமா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி ஹர்ஷம் இப்ப கேட்க, நீங்கலாம் இவகிட்ட இருந்து விலகியே இருங்க. இவ ஒரு சூனியக்காரி. சோ நீங்க என்ன கேட்கறதா இருந்தாலும் அப்புறமா எங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்ப நாங்க அவளுக்காக விரிச்ச அந்த வலையில இவ மாட்டிட்டு இருக்கா. அப்படின்னு உங்க எல்லாருக்கும் இந்த சூனியக்காரிய பத்தி தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு அவன் சொல்ல, இதை கேட்கற அவங்களுமே அவங்க கையில வச்சிட்டு இருக்க அந்த வெப்பன்ஸை கீழே இறக்க, இப்ப அவங்க முன்னாடி நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். அவன் அங்க பாக்குற எல்லாரும் அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவங்க தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சோ இப்ப நீங்க எல்லாரும் அந்த சூனியக்காரியை பிடிக்கிறதுக்காக இந்த ட்ராப்பை செட் பண்ணிருக்கீங்க இல்லையா? எனக்கு என்ன புரியலன்னா, அவளுக்காக செட் பண்ண அந்த ட்ராப்ல நான் எப்படி வந்து மாட்டினேன்? மாம் ப்ளீஸ் இதுக்கு மேலே நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க. என்னால அதை தாங்க முடியாது. எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹர்ஷம் கையில கொட்டிருக்க அந்த மணலை கையில எடுத்து இது என்னங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, இது அந்த நாகமணியோட மணலால போடப்பட்ட ஒரு கோடு அப்படிங்கிற மாதிரி ராஷ்மி அவங்க கிட்ட சொல்ல, என்னது நாகமணியா? அது எந்த கடையில விற்கும்? அர்ஜுன், இதை பிரதமன்ஷி அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. நாகமணியால போட்ட இந்த கோட்டை தாண்டி எந்த சூனியக்காரி வந்தாலும் அங்க இருக்க விளக்கோட கலர் ரெட்டா மாறிடும். சோ இதை வச்சு ஈஸியா அந்த சூனியக்காரியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நாகமணியாலான இந்த மணல் தான் சூனியக்காரிங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, மாம் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நாகமணி அப்புறம் இந்த பிரதமன்ஷி இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க தானே எங்கிட்ட சொன்னீங்க இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்புறம் எனக்கும் அந்த சூனியக்காரிக்கும் பர்சனலா எந்த கனெக்ஷனுமே இல்லைங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு நான் சொல்ல, அதுக்கு வீணாவும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுவாங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கு அந்த சூனியக்காரிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படின்னா இந்த நாகமணியால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஹர்ஷ் அதை என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சோ இப்ப ஹர்ஷம் அந்த மணலை எடுத்து அப்படியே நம்ம ஹீரோட கையில கொட்டுவான். இப்ப அந்த நாகமணியோட சக்தினால நம்ம ஹீரோட கை அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவனும் வழியில பயங்கரமா துடிப்பான். அப்படி இருந்தாலுமே கூட அந்த மணல் அவன் கையில இருந்து கீழே விழாம கெட்டியா பிடிச்சிட்டு இருப்பான். இப்படி அவன் கஷ்டப்படுறத பாக்குற வீணா, போதும் விஹான், உனக்கு உண்மைதானே தெரியணும், நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருக்க அந்த மணலை தட்டி விடுறாங்க. உன்னோட அப்பாவுக்கு ஒரு பையன் வேணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அவர் ஆசைப்பட்டதை என்னால அவருக்கு தர முடியல. எனக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகி எனக்கு குழந்தை இல்லாதனால அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தப்பான தொழில் நடக்கிற இடத்துக்குலாம் போக ஆரம்பிச்சாரு. அங்க அவர் ஒரு டான்ஸரை மீட் பண்ணி லவ் பண்ணி அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. ஒரு டான்ஸ் ஆடுறவளுக்காக அவர் என்ன விட்டு போயிட்டாரு. அன்னைக்கு என்னோட குங்குமம் ஒரு சலங்கை கிட்ட தோத்து போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் அழகான ஒரு பையன் பிறந்தான். அது நீ தான். அப்பதான் அவருக்கு ஒரு உண்மையும் தெரிய வந்துச்சு. யார் மூலியமா அவருக்கு ஒரு பையன் கிடைச்சானோ, யாருக்காக அவர் இந்த குடும்பத்தை விட்டு போனாரோ, உண்மையிலேயே அவர் பொண்ணு இல்ல, அவர் ஒரு சூனியக்காரி. என்னோட இந்த மகன் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா தீய சக்திகளுக்கும் அரசனாக போறவன். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறது அங்க இருக்க நம்ம ஹீரோட அப்பாவும் பாத்துருவாரு. நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு வீணாவும் சொல்ல, இப்ப அதை கேட்கிற நம்ம ஹீரோவோ இடிஞ்சு போயிடுறான். நான் ஒரு சூனியக்காரோட பையனா? அர்ஜுன், நீ சொன்னது சரிதான். என்னோட அம்மா ஒரு சூனியக்காரி. எல்லாரும் என்னை விட்டு விலகி போங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, நான் சூனியக்காரோட பையனான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையன் வீட்டுக்கு வந்து அவன் பண்ண தப்புக்காக எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். எனக்கு தெரியும் நீங்க யாரும் என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு, ஆனா என்னோட பையன் அவன் இந்த தப்பும் பண்ணலையே. நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன், அவனை காப்பாத்துங்க. ஆனா வீணா என்ன மாதிரி இல்ல, அவன் அவளோட சொந்த பையன் அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் அவனுக்கு ஒரு முடிவெடுத்தா, ஒரு அப்பாவி குழந்தை அந்த சூனியக்காரங்க கிட்ட வளரக்கூடாதுன்னு. சோ நாங்க எல்லாரும் உன்னை அந்த சூனியக்காரர்கிட்ட இருந்து பறிக்க அவகிட்ட சண்டை போட வேண்டியதா இருந்துச்சு. சொல்ல போனா நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு அவளோட தீய சக்தி உன் மேல என்னைக்கு விழுந்துடக்கூடாதுன்னு இந்த சிட்டிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திரும்பவும் அந்த சூனியக்காரோட பார்வை இந்த குடும்பத்து மேல விழ ஆரம்பிச்சிச்சு. அவ வந்து உன்னோட அப்பாவை கொண்டுட்டா. அதுக்கப்புறம் கூட அவ சும்மா இல்ல, உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணா. அப்பதான் பிரதமன்ஷி வந்தாங்க. இந்த மாதிரி சூனியக்காரங்க அப்புறம் தீய சக்தி கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்த பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹெல்ப்னால நான் அன்னைக்கு அவளை தடுத்து நிறுத்தினேன். நீங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய ரகசியத்தை எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க. நான் அப்படி பண்ணதுக்கான காரணம் என்னோட விஹான் ஒரு நார்மலான லைஃப் வாழணுங்கிறதுக்காக தான். எது நீங்க நார்மலான லைஃப்னு சொல்றீங்க? என்னோட அம்மா ஒரு சூனியக்காரி, காத்துல பறக்கிறவ. அப்புறம் நான் என்னோட பவர்ஸ் எப்பவும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். என்னோட இந்த ஃபேமிலியே என்னால ஆபத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப என்னோட லைஃப்ல எது நார்மலா இருக்க முடியும்னு சொல்லுங்க. நான் இவங்கள மாதிரி நார்மலா இருக்க முடியலன்னு நினைச்சு எத்தனை நாள் அழுத்திருக்கேன்னு தெரியுமா? ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. கேட்டா நான் நார்மல் லைஃப் வாழறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றீங்க. நான் மட்டும் இன்னைக்கு அதை பண்ணலன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆகி இருக்குன்னு தெரியல எனக்கு அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க. நான் என்னைக்குமே இதை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். என்னைக்கும் அந்த கால சர்ப்ப சூரிய கிரகணம் மட்டும் வராம இருந்திருந்தா, அந்த சூனியக்காரியால யாரும் இறக்காம இருந்திருந்தா, இந்த ரகசியம்லாம் சாகர அவளுக்கு என் கூட இருந்து புதஞ்சு போயிருக்கும். அப்ப இது வரைக்கும் இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அந்த சூனியக்காரி அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, இல்ல அவளால எப்படி அதை பண்ண முடியும், அவ தான் ஏற்கனவே இறந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி வீணாவும் சொல்ல, அப்படின்னா என்னோட அம்மா இறந்துட்டாங்களா? ஐ மீன் என்ன பெத்தவங்க. அப்ப இந்த சூனியக்காரி யாரு? எதுக்காக என்னோட பவர்ஸ் அவளை பார்த்து அவேக்கன் ஆகுது? எனக்கும் அவளுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? என்னோட பவர்ஸ் எல்லாம் என் பையனுக்குள்ள இருக்கும். அவனுக்கு 25 வயசு ஆகிறப்ப அவன் என்ன திரும்ப உயிர்ப்பிப்பான். எனக்காக அவங்க எல்லாரையும் பழி வாங்குவான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு அந்த ரத்தம் என்னுடையது அப்படின்னு அவன் சொன்னதை வீணாவும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுவாங்க. நீங்க சரியா தான் சொன்னீங்கம்மா, இனி எப்பவும் என்னால உங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடலாம். நீ அந்த காமினி சலையா மாறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்ன அந்த விஷயத்த ஏன் விஹான் கிட்ட இருந்து மறைச்ச? விஹானோட உடம்புல ஓடுறது அவளோட ரத்தம் அன்னைக்கு அவன் என்கிட்ட சொன்னான். அது உண்மைன்னா என்னோட ஆசீர்வாதமா அவன் கிட்ட இருக்கு. அதுதான் இத்தனை வருஷமா அவனை தப்பான வழியில போக விடாம வச்சிருந்துச்சு. அப்படின்னா அந்த காமினி எனக்கு என்கிட்ட சொன்னது பொய்யா தானே இருக்கணும். அப்படி இருக்க எப்படி என்னால என் பையன் கிட்ட அந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்ல முடியும்? என்னோட பையனை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஒருவேளை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால அவனுக்கு வரப்போற இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த முடியும்னா அவனை நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க வைப்பேன். இங்க பாருமா, நம்ம விஹான்
உன்கிட்ட இருந்து நல்ல பழக்கவழக்கங்கள மட்டும் கத்துக்கல. உன்கிட்ட இருக்க அதே பிடிவாத குணம் அவன்கிட்டயும் இருக்கு. ஒருவேளை அவனோட இந்த பிடிவாதத்தினால அவன் அந்த உண்மைய தேடி போனான்னா, அது கண்டிப்பா அவன அந்த சூனிய கரைக்கிட்ட கூட்டிட்டு போயிடும். அது மாரி என்னைக்கும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாட்டியும் அழ ஆரம்பிக்க வீணா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு வரா. அப்ப அங்க சாரு அழுதுட்டு இருக்க, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்பா. அதுக்கு அவளும், "என்னோட காலேஜ் அட்மிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுக்கா" அப்படிங்கிற மாரி சொல்ல, "நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சாரு. நான் உன்னோட காலேஜ் டீன் கிட்ட பேசுறேன். அவரோட அட்ரஸ் என்கிட்ட குடு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இப்ப சாருவும் அந்த அட்ரஸ அவ அக்கா கிட்ட குடுக்குறா. அத வாங்கி பாக்குற நம்ம ஹீரோயினும், "இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பதான் புரியுது ஏன் அவங்க உன்னோட அப்ளிகேஷன ரிஜெக்ட் பண்ணாங்க" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, இதோட இந்த எபிசோட முடியுது.